திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே வாழும் அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்பவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அதாவது அறச்சிந்தனை, அது நமச்சிவாய என்று சொல்லுகின்ற ஐந்தெழுத்து மந்திரம். இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை முதல் நாள் நீங்கள் உறங்குகையிலேயே நமச்சிவாய 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 என்று சொல்லி நீங்கள் உறங்கச் செல்வீர்களேயானால் அது விடியற்காலையிலே உங்கள் காதிலே நமச்சிவாய 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 என்று ஒலித்து கொண்டே இருக்கும். எனவே நமச்சிவாய சொல்லுங்கள், நலம் வள பெறுங்கள், வளமாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து பதிகம் 8 திருத்தலம் திருவாரூர் இல்லை 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பித்தல் வேண்டும். சொல்லிடில் எல்லை இல்லை, சொல்லிடில் எல்லை இல்லை, சுவையிலா பேதை வாழ்வு நல்லதோர் கூரை புக்கு நலமிக அறிந்தேன் நல்லேன், மல்லிகை மாடம் வீடு மருங்கொடு நெருங்கி எங்கும் அல்லி வண்டு எங்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே, ஆரூர் அப்பனே அஞ்சினேனே. மேல் மாடங்கள் உயர்ந்துள்ள இடங்களிலெல்லாம் வண்டுகள் மல்லிகை மலரின் அக இதழில் வீழ்த்து கிண்டுகின்ற திருவாரூரிலே உள்ள தந்தையே என் அப்பனே, யான் ஓட்டை குடில்களுள் துச்சிலிருந்து வாழ்த்த பேதைக்கு உரித்தாய துன்பமே நிறைந்து வாழ்க்கைகளை சொல்ல புகின் அவற்றுக்கு ஒரு எல்லையே இல்லை. இது சொன்னால் அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. அங்கனமாகவும் நல்லதொரு புக்கினுள் குடிபுகுந்து இன்பம் மிக வாழும் நெறியில் அறிந்திலேன், அதனால் அஞ்சுதலை உடையன் ஆகினேன். அதனாலே அஞ்சுதல் உடையன். அச்சத்தை நீக்கி அந்நெறியினை அறிவித்து அருள்கின்றார். ஓட்டை குடில் என்னார் உடம்பினையும் நல்லதோர் இல் என்பது வீட்டு நிலையையும் புகுந்து அது புக்கில் ஆயிற்று. நல்லதொரு புக்கிலை அறிந்திலேன் என்றதனாலே இந்த ஓட்டையாகிய இல்லத்துள் ஒதுக்கி இருத்தல் பெறப்பட்டது. திருச்சிற்றம்பலம். ஆரூர் அப்பனே, என் ஊரில் வண்டுகள் யாவும் நன்கு உண்டு கழித்து வாழும் பொழுது அடியேனை மட்டும் ஏன் எப்படி விடுறீங்க? அடியேனை அச்சுற்று வருந்துகின்றேன் என்ற இறைச்சி பொருளை இதை தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் செல்வோம்.
இந்த 7ஆம் திருமுறையிலே உள்ள 8வது பதிகத்தை பெருமானுடைய முன்னிலையிலே படித்து சுந்தரர் என்ன அருள் பெற்றாரோ அதைப்போல நாமும் நல்ல அருள் பெற்று நலமாக வளமாக பெருமானுடைய பேரொருள் துணை கொண்டு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.